என் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். பங்கு சந்தையில் வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பிடித்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லியன் தென் ஏர்ன். நீங்கள் பங்கு சந்தையில் வர அனைவருக்கும் பல லட்சங்களை சம்பாதிக்க வேண்டும் தான் வராங்க. ஆனால் உண்மையும் வேறு மாதிரி இருக்குது. இன்ஸ்டன்ட் காஃபி மாரி இன்ஸ்டன்ட் மணி எதிர்பார்க்குறாங்க. ஒரு பிகினர்ஸாக வர்றவங்க ஒரு 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்குவாங்க, அது இறங்கிடும். லாக்ஸ் புக் பண்ணிவிட்டு வெளியேறிடுவாங்க. இன்ட்ராடே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை இழப்பார்கள். நானும் இதை ஆரம்ப காலத்தில் செஞ்சுருக்கேன். அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பாங்க, ஆப்ஷனில் பல லட்சங்களை சம்பாதிக்கலான்னு பார்ப்பாங்க. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் ஏதாவது ஒரு ஆப்ஷனை போய் வாங்குவாங்க, லாஸ் வரும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த பணமும் வாஷ் அவுட். அப்புறம் எப்படிங்க வெற்றி பெறுறது? செகண்ட் ஒன், நோ இன்ட்ராடே. புதுசாக வர்றவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ராடே பண்ணாதீங்க. ஒரு 2 மாதத்துக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எந்த ஸ்டாக்கையும் வாங்காதீங்க. ஒரு 2 மாதத்துக்கு மார்க்கெட்டை புரிஞ்சிக்குங்க. பிறகு என்ன பண்ணலான்னு நீங்களே யோசிங்க. மணி மேனேஜ்மெண்ட். பங்கு சந்தையில் மணி மேனேஜ்மெண்ட் தாங்க வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ மணி எடுத்து வரோமோ அந்த மணியை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ரிஸ்க் எவ்வளவோ அவ்வளவு தாங்க ரிவார்டு. ஃபோர்த் ஒன், டூ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்விங் ட்ரேட். ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்கள் பணத்தை பிரித்து 4-5 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் பாருங்கள். ஃபிஃப்த்து ஒன், டூ யுவர் செல்ஃப். பங்கு சந்தையில் அனைத்தையும் நீங்களே கற்றுக்கிட்டு முயற்சி செய்யுங்க. யாரையும் சார்ந்து இருக்க வேணாம். முக்கியமாக நிறைய பெய்டு கால்ஸ் வரும், அந்த கால்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பே பண்ணி கால்ஸ் வாங்காதீங்க. யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. நீங்களாக ஓனாக சக்ஸஸ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சிக்ஸ்த்து ஒன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வரீங்கன்னா மாதத்துக்கு 3%, அதாவது 3,000. நீங்கள் கண்டினியூவாக எவ்ரி மந்த் 3% லாபம் பார்த்துனீங்கன்னா 2 இயர்ஸில் அந்த மணி டபுள் ஆகிடும். 2 இயர்ஸில் 2 மடங்கு ஆகிடும். நீங்கள் 1 லட்ச ரூபாயை பேங்க்கில் கொண்டு போய் போட்டிருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 6% வட்டின்னா உங்களுக்கு 12,000 தான் வரும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி தான் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி மணி டபுள் ஆகுதுன்னு உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் ஃபார்முலாவோடு போட்டு காட்டுறேன். எக்ஸல் ஷீட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போடுறேன். ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆவரேஜாக 3% ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, 3%ங்கிறத கூட கொஞ்சம் அதிகம்தான். 3% ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 3,000 கிடைக்கும். 24 மந்த்துக்கு நான் கால்குலேஷன் போடுறேன். 24 மந்த்து ஃபஸ்ட்டு 24 மந்த்து கொடுத்துருவோம். ஸோ 24 மந்த்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கண்டினியூவாக அந்த 3% ரிட்டர்ன் எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ 24 ஆஃப்டர் 24 மந்த்து அப்புறம் 2,03,281 ருபீஸ் கெயின். இந்த ஃபார்முலா ஒரு மாதத்துக்கு 3% எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்துக்கு 36%. 72/36, 72-ஐ 36ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸில் உங்கள் மணி டபுள் ஆகிடும். இது ஒரு அமேசிங் ரிட்டர்னுங்க. இந்த ரிட்டர்ன் ரொம்ப அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன். ஆனால் சந்தையில் வர்றவங்க ரொம்ப அதிக ஆசையில் வர்றாங்க, பணத்தை இழந்துட்டு வெளியேறிடுறாங்க. இது சிம்பிள் ஃபார்முலா, இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சந்தையில் வெற்றி பெறுங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.